ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு இருப்போம். திடீர்னு எங்க தான் வருவான்னு தெரியாது. டப்பா இனிமேட்டு நீ எந்த பசங்க கிட்டயும் பேசக்கூடாது, நீ சும்மா போயிட்டு சும்மா வரணும். நல்லா பழகின ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிரிச்சு விட்டுட்டு பொண்ணுங்க என்ன பண்ண பாவம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேச. நான் இப்பயே சொல்றேன், 1000 லவ் கூட வந்துடலாம், ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல அத்தனை பிரச்சனை இருந்தாலும் மனசு பாரமா இருந்தாலும் நம்ம போய் கொட்டி தீக்கிற ஒரே இடம் நம்ம ஃப்ரெண்டு தான். அநியாயம் என்னன்னா, இதோட எந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது, இவகிட்ட பேசக்கூடாது. நான் கேக்குறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஃப்ரெண்ட்ஷிப் எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் வாழ்க்கையில என்னைக்குமே முழுக மாட்டான். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், சரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டா, இல்ல வேலையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டா, இல்ல கல்யாணம்? டேய், ஃப்ரெண்ட்ஷிப் எந்த லெவல்லயும் பெஸ்ட் தான். அந்த பையனும் இல்ல அந்த பொண்ணும் அழகுக்காக வேணா உன்னை லவ் பண்ணிருக்கலாம், ஆனா உன் ஃப்ரெண்டு மட்டும் தான் உன் மனசுக்காக உன்னை லவ் பண்ணிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிறதுல பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பட்டினியா இருந்தாலும் அவனை சாப்பிட வச்சு பார்க்கணும்னு தோணும். எல்லா லவ்வுமே பெஸ்டா ஃபர்ஸ்டா எனக்கு தெரியாது, ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே பெஸ்ட் தான்.